வாழணும், அந்த பண்பை வளர்த்துக் கொள்வதற்காக அல்லாஹ் இந்த வசனத்தை இப்படி பேசுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் ஹுனைன் போருக்கு தயாராகி விட்டார்கள். எல்லா சஹாபாக்களையும் தயார் செய்து விட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் தயாராயிட்டாங்க. அந்த போர் தான் இஸ்லாத்துல பெரிய வெற்றியை வாரி தந்தது. பத்ருக்கு அடுத்து ஹுனைன் தான். அந்த போர்ல கிடைச்ச கனிமத்துடைய வெகுமதிகள் என்ன தெரியுமா? 1000 கொத்தடிமைகள் கிடைச்சாங்க. ரசூலுல்லாஹ் 1000 கொத்தடிமை, 1000 அடிமைகள் கிடைத்தார்கள். எக்கனாது இல்ல, என்னன்னா பண்ணுவாங்க 1000 அடிமைகள். 2வது கனிமத்து 24,000 ஒட்டகங்கள் கிடைச்சது. அந்த கனிமத்து போர், ஹுனைன் போர். 40,000 ஆடுகள் கிடைத்தது கனிமத்தாக. 4,000 ஊட்டியா வெள்ளி காசுகள் கனிமத்தாக கிடைத்தது. அத்தனையும் ஒரு மலை போல ரசூலுல்லாஹ் குமிச்சு வச்சு என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஹுனைன் போர் வெற்றிக்கு பின்னாடி மக்காவில் வாழ்ந்த முஹாஜிர்களுக்கு சில பங்கு, அதுல அபூ ஜஹல், சுஃபியான் அவங்களுக்கு ஒரு பங்கு வாரி இறைச்சாங்க. அதே போல மக்காவை ஒட்டி வாழ்ந்த புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிய கோத்திரத்தாருக்கு ரசூலுல்லாஹ் வாரி வழங்கினார். மதீனால வாழ்ந்த அன்சாரியை ரசூலுல்லாஹ் டீல விட்டுட்டாங்க. இப்படி எல்லாரும் பங்கு வச்சு முடிச்சதுக்கு பின்னாடி எல்லாம் போயிட்டாங்க. மதீனத்தில் அன்சாரிவாதிகள் ஒரு சில பேர் ரசூலுல்லாஹ் வாய்ப்பு வந்தவர் பேச ஆரம்பிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசி நான் பங்கு வைக்க வந்தேன் என்று சொன்னார். ஆனால் பங்கு வைப்பது பெருமானார் முறைகேடு செய்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதம் எங்களுக்கு மன முறிவை ஏற்படுத்தி விட்டது. யார்? அன்சாரிகள் சொல்லுகிறார்கள். முஹாஜிர்கள் சொன்னாலும் பரவாயில்ல, என்ன அது வந்து பிறப்பிலே வந்து அவங்க குஃபார்களா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் போனதுக்கு பின்னாடி தான் மதீனா பெரிய புனித பூமியா மாறிச்சு. ரசூலுல்லாஹ் தங்க தட்டுல வச்சு காமினாங்க. மதீனாவாசிகள் சொல்லிட்டாங்க. இதை கவனிச்சிருந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் பெருமானார்ட்ட நேரா ஓடி போய் யார சொல்லலாம், உங்களை பற்றி இப்படி எல்லாம் பேசுறாங்க. நபிகள் நாயகம் ஒன்றும் பதட்டம் அடையல. அப்படியா, உங்க எல்லா அன்சாரிகளும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டவையில் நான் வந்து பேசுறேன் அப்படின்னா எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டினார்கள். சாது எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூட்டினாங்க. அப்படி கூடும்போது முஹாஜிர்கள் வந்தாங்க. நாமளால என்ன பண்ணிருக்கோம்? உங்களால தான் இந்த பிரச்சனையே வந்தது, எங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்கல, நீங்க ஏன் இங்க வரீங்க? நாங்க சமரசம் செய்ய ஒன்று கூட்டியிருக்கிறோம், நீங்க வெளியே போங்க அப்படின்னு சஹாபாக்கள் அன்சாரிகள் சொல்லியிருக்கலாம். அன்னைக்கு சாயது முஹாஜிர் மக்காவாசிகள் வந்தவங்கள கண்ணியமா அவங்களுக்கு தனி நாட்களை போட்டு உட்கார வச்சாங்க. பாருங்க, ஒரு பஞ்சாயத்துல கூட சஹாபா பெருமக்கள் எதிரிகளாக சஹாபாக்கள் தெரிந்திருந்தாலும் கண்ணியம் செஞ்சாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. சஹாபாக்கள் சலாம் சொல்லி அல்லாஹ்